I am writing with a penna, by a penna. வாங்க பார்க்கலாம். With, by. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? With அப்படிங்கிறது யார் கூட எதை வச்சு எப்படி இந்த மாதிரி ரிலேட் பண்ணி சொல்கிற இடங்களில் with யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு I wrote a letter with a pen. நான் எதை வச்சு எழுதுனேன்? பென் வச்சு இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்துல நான் with யூஸ் பண்ணுறேன். He went with his friends. அவன் யார் கூட போனால்? ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ with his friends. இதுவே பை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாரால ஒரு விஷயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் டைம் ரிலேட் பண்ணி பேசுகிற இடங்கள்லையும் நம்ம பை யூஸ் பண்ணோம். The book was written by the author. யாருனால எழுதப்பட்டது? ஆத்தர். ஸோ by the author. She will reach home by 6 PM. எத்தனை மணிக்கு வருவாங்க? 6 PM. ஸோ by 6 PM. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். பிரபு cut the papers with scissors-ஆ by scissors-ஆங்கிறது காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இதே மாதிரி தமிழ் வழியாக ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். Learn and level up with English Partner.